ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம எனக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்குறோன்னா இந்தியன் பேங்க் ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா மணி எப்படி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறது அது பற்றி அந்த வெளியில் பார்க்குறோம். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓஎஸ்எஸ் ஆப்பை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மணி சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன் எப்படி மணி சென்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ கைஸ் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற இந்தியன் பேங்க் ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பின்னை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனோடனே அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பே, பெனி பே, ஈஸி பே, கிரெடிட் கார்டு பே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லித்தரேன். ஈஸியாக சென்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பே, பெனி பே எதுவும் செலக்ட் பண்ணாமல் ஈஸி பேக்குள்ளே போயிடுங்க. இதில் தான் ஒரு ஃபோன்பேயில் சென்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக சென்ட் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 10,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் எதுவும் இல்லாமல் நீங்கள் போடுற அக்கௌண்ட் நம்பருக்கு அது கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதனால தான் இது சூஸ் பண்ணுறேன். ஈஸி பே சூஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸி பே கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ஃப்ரம்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்கா, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்கும். அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அங்கே கீழே பெனிஃபிஷியரி டைப் இருக்கும். அந்த பெனிஃபிஷியரி டைப்பை வந்து கிளிக் பண்ணோடனே அவங்க எந்த பேங்க்கோ அதை பார்த்தீங்கன்னா கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது பேங்க்னா அதர் பேங்க் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சென்ட் பண்ணுற ஒரு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் தான். ஸோ நான் இந்தியன் பேங்கை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். பேங்க்கை செலக்ட் பண்ணோடனே அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்கும். அவங்க யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி லோடிங் ஆகும். அதாவது அவங்களோட பெனிஃபிஷியரி நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் கீழே அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணணுமோ அவ்வளோ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ₹1 பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணுமோ அவ்வளோ போட்டுட்டு கீழே ரிமார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலே இருக்கிற ஆட் டு பெனிஃபிஷரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஒன்றும் செலக்ட் பண்ணாதீங்க. கீழே ரிமார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. சும்மா நான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணாட்டி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே இது பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே உங்களோட எம்டி பின் பார்த்தீங்கன்னா கேட்கும். உங்களோட எம்டி பின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எம்டி பின் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓடிபி பார்த்தீங்கன்னா கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடும். நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு. நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா அது காட்டிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஐடி இதுக்கப்புறமா எல்லா அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துகிட்டு நீங்கள் ஏர் சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டுனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் பேங்க் ஆப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா மணி சென்ட் பண்ணலாம். நீங்கள் கஷ்டம் ஒன்று பார்த்தா இருக்காது, கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. அவங்க ஜஸ்ட் அவங்க அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறமா எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மணியில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.